ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பொங்கல் தான் செய்ய போகிறோம். எத்தனையோ முறை பொங்கல் செஞ்சுருக்கேன், ஆனால் எல்லா டைமும் எனக்கு அடிப்பிடிச்சு தான் வரும். இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் டைரெக்டாக குக்கரில் தான் செய்வேன். இந்த முறை ஒரு பாத்திரத்தில் வச்சு குக்கரில் வைக்கலான்னு இருக்கேன். அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். அரிசியை நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் வைக்க போகிறேன். அரிசியும் பருப்பும் சேர்த்து நான் 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ அதுக்கேற்ற உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு விசில் விட்டு ஸ்லோவில் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். இஞ்சியை நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளவும் நான் இஞ்சி பொங்கலில் போட போகிறதில்ல, கொஞ்சம் சட்னிக்கும் நான் எடுத்துக்குவேன். சட்னிக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் பொட்டுக்கடலை, உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எங்களுக்கு பொங்கலுக்கு சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். சாம்பாரை விட சட்னி ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்துப்போம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம்.
தாளிச்சாச்சு. இதை எடுத்து சட்னியில் ஊற்றி வச்சுப்போம். நல்ல ஒரு கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ பொங்கலை தாளிக்கலாம். பொங்கல் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். நம்ம நினச்ச மாதிரியே இப்போ நல்லா வந்திருக்கு. இந்த டைம் மட்டும்தான் எனக்கு அடி பிடிக்காமல் வந்திருக்கு. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பெருங்காயத்தூளும் போட்டு தாளித்து எடுத்துக்குவோம். இதை பொங்கலில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். பார்க்கவே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பொங்கல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.